ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கரைப்பான் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஜாப்பனீஸ் கறி பண்ணணும். ஸோ அந்த கறி சாஸ் ரெடி பண்ணால் தான் நம்ம அடுத்து கரைப்பான் பண்ண முடியும். அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு டே முன்னாடியே செஞ்சு வைக்கணும். பிகாஸ் இது வந்து கூலாகி கொஞ்சம் திக்காகணும். அதனால ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் அதனால. ஸோ அதுக்கு ஜாப்பனீஸ் கறி பண்ண போகிறேன். ஸோ கறி நான் இன்றைக்கி சிக்கன் போட்டு தான் பண்ணுறேன். நீங்கள் வெஜிடேரியன்ஸ் இதை கம்ப்ளீட்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கறி பிளாக் வந்து தேவை. இது அமேசான்லேயே கிடைக்குது. இந்த பர்டிகுலர் பேக் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அதை நீங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஸோ அது தள்ளி இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கன் ஸ்டாக், நீங்கள் வெஜிடேரியன்னா வெஜிடபிள் ஸ்டாக், டோஸ்டட் செசமி ஆயில், இது இல்லாட்டி நார்மல் ஆயில், கேரட் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம், பொட்டேட்டோ தோல் உரித்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டும், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஜாப்பனீஸ் கறி பிளாக். இந்த கறி பிளாக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி வரும். ஓகே, ஸோ இதில் நான் 2 பிளாக் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு பிளாக் ஆட் பண்ணிப்பேன். இதுதான் நம்மளோட இதில் வந்து ஹோல் நிறைய ஸ்பைசஸும் ரூவும் இருக்குது. ரூனா என்னென்னா அந்த திக்கனிங் பேஸ்ட் அதுவும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஜாப்பனீஸ் கறிக்கு அந்த திக்னஸ் கொடுக்கும். ஓகே, என்ன இருக்குல்ல, ஒரு மாதிரி ஷைனிங்காக திக்காக இருக்குல்ல. ஸோ இது வந்து இந்த கறி பிளாக்கு தான் கொடுக்கும். அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் கறி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் என் பிளாகில் எழுதியிருக்கேன், நம்மளே ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ அதோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து ஜாப்பனீஸ் கறி பண்ணிடலாம். ஒரு பாட்டை அடுப்பில் வச்சுருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்மளோட எண்ணெய் ஊற்றின உடனே அதில் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம ஆயிலில் ஃப்ரேக்ரண்ட் ஆகும். ஸோ இது ஒரு நிமிஷம் இது குக் ஆகட்டும். ஓகே, இப்போ ஆயிலில் நம்ம கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் நல்லா சாட்டே ஆகிடுச்சுங்க. இதில் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஸோ ஆனியன் லேசாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட வெஜிடபிள்ஸ் கேரட், பொட்டேட்டோ, கேரட்டும் பொட்டேட்டோவும் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம். நம்மளோட பொட்டேட்டோ அண்ட் கேரட் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற மின்ஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாட்டே ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிற ப்ராத் ஆட் பண்ணிடலாம். ப்ராத் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நான் ஆக்சுவலி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நான் உப்பு, பெப்பர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் அந்த கறி பிளாக்கில் சால்ட் இருக்கும், நம்மளோட இந்த ஸ்டாக்லேயும் சால்ட் இருக்கும். அதனால் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ மூடி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-6 மினிட்ஸ் கொதிச்சாச்சு லோ ஃப்ளேமில். இப்போ வந்து நம்மளோட பொட்டேட்டோ அண்ட் கேரட் வந்து ஆப்வியஸ்லி வெந்திருக்கும். பிகாஸ் நம்ம ரொம்ப ஃபைனாக தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்மளோட கறி பிளாக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 2 பிளாக் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 பிளாக் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ஹீட்டில் தான் மெல்ட் ஆகும். ஏன்னா இது வந்து ஃபேட்டும் ஸ்பைசஸ்ஸு மாவு எல்லாமே கலந்து தான் இந்த பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மெல்ட் பண்ணி இது எல்லாமே கரைஞ்சி கலர் எல்லாமே டார்க் ஆகும். அப்போ நல்லா திக்காகிடும். ஓகே, ஸோ அதனால் நான் இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கறி பிளாக் நல்லா கலந்தாச்சு, நல்லா திக்காயாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ ஒரு திக்னஸ் வந்து இந்த கறி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த பிளாக்கு அவ்வளோதான், நல்லா திக்காயாச்சு. ஃபுல் பாயில் வந்தாச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, இன்க்ளூடிங் சால்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இதுலேயுமே சால்ட் இருக்குது, எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது, நல்ல காரமாகவும் இருக்குது. பிகாஸ் இது கறி பிளாக் வாங்கும்போது இதில் சைடில் ஹாட்டுன்னு போட்டிருப்பாங்க. சிலது வந்து மீடியம் ஸ்பைசி அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஸ்பைஸ் லெவல், ஸ்பைஸ் டாலரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போது நம்மளோட கறி சாஸ் ரெடி. இதை நீங்கள் இப்படியே ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பை அணைச்சிட்டு கூலாக விட்டுட்டு மூடி போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நாளைக்கு நம்ம கரைப்பான் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கறி வந்து நான் நேற்றே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இது நெக்ஸ்ட் டே இப்போ நான் டோ பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2.5 கப்பு மைதா மாவு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 ml அளவுக்கு பால், வெதுவெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர்,
ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ டோ பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்சிங் பவுலில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அந்த 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் தேவை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. இப்போ இதில் நம்மளோட ஈஸ்ட்டை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய டெக்னிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பால் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஹாட்டானால் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப கூலான லிக்விடாக இருந்தாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. வெதுவெதுப்பாக இருக்கணும் அந்த டெம்பரேச்சர். அதாவது கையை விரலை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பாக இருக்கணும். ரொம்ப மைல்டான ஒரு வார்ம்னஸ் இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக சுகர் ஏதாவது ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த சுகரை சாப்பிட்டு தான் அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுற போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஈஸ்ட் எப்படி ப்ளூம் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மாவு ஆட் பண்ணிடலாம், மைதா மாவு. ஸோ கூடவே உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு சாஃப்டான டோ மாதிரி பிசைய போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டோ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்த உடனே நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டரை நம்ம இந்த மாவு கூட நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சு பிசையும் போது அந்த பட்டர் வந்து உங்கள் டோக்குள்ளாடி இன்கார்பரேட் ஆகும். ஸோ நல்ல ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா நீட் பண்ணி விட போகிறோம். நல்லா சாஃப்டாக ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இன்கார்பரேட் ஆகாத மாதிரி இருக்கும். அதாவது பட்டர் வந்து தனியாக இப்படி வரும். பட் நீங்கள் அதை வந்து நல்லா நீட் பண்ண உங்களுக்கு வந்து அந்த மாவுக்குள்ளாடியே ஈவனாக அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு சாஃப்டான டோவாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல சாஃப்டான ஒரு டோ ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1 hour இது டபுள் ஆகணும். அது வரைக்கும் நான் வார்மான ஒரு ஸ்பாட்டில் வச்சிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 hour ரைஸ் ஆக விட்டேங்க. நம்மளோட டோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஷேப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கரைப்பான் ஷேப் பண்ணிடலாம். நான் ஒரு சிலிக்கான் மேட்டில் தான் போட்டிருக்கேங்க. ஸோ சிலிக்கான் இந்த மாதிரி சிலிப் பேட்டில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக மாவு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் டோட்டலாட்டு இதை வந்து 6 ரோல்ஸ் ஆட்டு ஷேப் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ஈவனாக அதை டிவைட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு போர்ஷனையும் எடுத்து ஒரு ரஃப்பான ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பால்ஸ் எல்லாமே ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கறி சாஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட கறி பண்ணியிருந்தோம்ல, அதை நான் ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சேங்க. எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா திக்காக இருந்தால் தான் நம்ம அந்த டோக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது அந்த லிக்விட் வந்து ஊஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு க்ரீமியாக திக்காகிடுச்சின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட கரைப்பான் ஷேப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்துக்கோங்க. அதை லேஸாக இந்த மாதிரி திரட்டுங்க. ஸோ சென்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். சைடு எல்லாத்தையும் கொஞ்சம் மெல்லிஸாக திரட்டிடுவோம். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு பண்ணும்போது அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஃபில்லிங் வந்து வைக்க போகிறேன். ஓவராக ஃபில்லிங் வச்சிடாதீங்க. ஏன்னா வந்து பிறகு சைட்லலாம் இருந்து வெளியே வந்துடும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வந்து போதும். இப்போ எல்லா சைடையுமே ஒன்றா கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணிட போகிறோம். ஸோ சீல் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சீல் பண்ணதை இப்போ அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். அது அப்படியே ரைஸ் ஆகட்டும். அதுக்கடையில் நம்ம அடுத்த டோவெல்லாம் எடுத்து அதே மாதிரி சீல் பண்ணிடுவோம்.
இதில் மெயின் விஷயம் நீங்கள் நோட் பண்ணக்கூடியது வந்து நல்லா சீல் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஓவராக ஸ்டஃப் பண்ணாதீங்க, ஏன்னா அது லைட்டாக வெளியே லீக் ஆனால் கூட உங்களுக்கு டோட்டல் மிஸ் ஆகிடும். ஸோ கரைப்பான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் கறி இருக்குல்ல, அதை உள்ளே வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எவ்வளவு கறி பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் அந்த நம்ம பண்ண கறியை நீங்கள் ரைஸ் கூட சர்வ் பண்ணிவிட்டு இந்த கரைப்பான் நெக்ஸ்ட் டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னர்லேயோ ஒரு சின்ன பவுல்லையோ எடுத்து வச்சாலே உங்களுக்கு வந்து நீங்கள் கரைப்பான் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஓவர் கறி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. இப்போ நம்மளோட டோவை ஷேப் பண்ணிட்டோமா, இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ நம்மளோட கரைப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இருந்தாச்சுங்க. இப்போ இதுக்கு கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். அவுட்டரில் ஒரு கிறிஸ்பியான கோட்டிங் வரும். அதுக்கு ஒரு முட்டை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் பான்கோ பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த கரைப்பானை இதில் டங்க் பண்ணி பான்கோவில் ரோல் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நம்மளோட 30 மினிட்ஸ் ரைஸான கரைப்பான் டோ எடுத்துக்கோங்க. அதை ஜென்டிலாக நம்மளோட எக் வாஷில் டிப் பண்ணுங்கள். அதை ஜென்டிலாக ரிமூவ் பண்ணி நம்மளோட பான்கோவில் கோட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஸோ இந்த பான்கோ கோட்டிங் வந்து உங்களுக்கு இந்த கரைப்பானுக்கு அந்த சிக்னேச்சர் கிறிஸ்பி டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். ஸோ லைட் கோட்டிங் போட்டு ஓகே. ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கரைப்பான் எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அழகாக பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸை போட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆயில் வந்து டெம்பரேச்சர் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட கரைப்பானை ஜென்டிலாக எடுத்து நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிடுறோம். மெல்ல ஆட் பண்ணுங்கள். ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு இடையில இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ ஈவனான கோல்டன் கலர் வரும். இல்லாட்டி ஒரே பக்கமே அடியில் போய் தங்கிடக்கூடாது. அடியில் போய் தங்கிட்டுச்சுன்னா தீஞ்சு போயிடும். அதனால் இப்படி லேசாக சுற்றி விடுங்க. லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வரும். ஸோ இப்போ நான் ஜென்டிலாக திருப்பி போட போகிறேன். இங்கே பாருங்கள், வாவ், சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அழகாக வந்திருக்கு. இப்போ அடுத்த பக்கமும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ திருப்பி போட போகிறேன். 2 பக்கமும் நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ திருப்பி போட்டு அகெயின் ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. க்ளோஸ் டு பர்ஃபெக்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் காட்டி நீ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எனக்கு. ஸோ எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு நான் அங்கே அந்த 7-Eleven பார்த்த கரைப்பான் மாதிரியே இருக்குது. ஸோ இதை வடிகட்டி எடுத்துடலாம்.